ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமா நம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். அதுக்கு வேண்டி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாய் வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி வரணும். வெங்காயம் வந்துடுச்சு பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் இடித்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க, அதை இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி கூட நல்லா அது பீஸ் தம்பிடாமல் இருக்கணுங்க. அது மாதிரி கரைஞ்சிடணும். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்ல சுவையாக வரும். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணோம்னா அந்த பச்சை மணம் போயிடுங்க. இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு விட்டுருக்கேன் நான். ஏன்னா அது உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்குன்றதுனால தண்ணி ரொம்பவும் விட வேண்டாம். இதெல்லாம் இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாங்க. மூடி போட்டுக்கலாம். ஒரு 6 நிமிஷம் மூடி எடுத்து பார்த்தேங்க. 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி இருக்குங்க. நமக்கு வந்துட்டு கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும். அதனால் மூடி போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா திக்காக கிரேவி வந்துடுச்சு பாருங்கள். இது வந்துட்டு இட்லி, தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், நானும் இந்த உருளைக்கிழங்கு கிரேவியோடு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.